அத்தனை பேர் கணக்கிலும் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டதற்கு முழு முதல் காரணம் எடப்பாடி எஃபெக்ட். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2000 வழங்கப்படும். உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எடப்பாடியார் முந்திக் கொண்டு விட்டார், ஸ்டாலின் பிந்தி இருக்கிறார். உண்மையில இந்த நடவடிக்கை திமுகவுடைய விரக்தியை காட்டுகிறது. இப்ப நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிற 10,000 லஞ்சம் அப்படின்னா இப்ப ஸ்டாலின் கொடுத்திருக்கிற 5000க்கு பெயர் என்ன? ஒரு பக்கம் டிஎம்கேக்கு மகளிர் ஓட்டு அதிகரிச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு விவசாயிகளை தன் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக முயற்சி செய்ய வேண்டும். இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஆனா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 24,000 பாக்கி இருக்கே, அதை எப்ப தரப்போறீங்க? ஸ்டாலின் 1.25 கோடி மகளிருக்கான திட்டத்தை முன்வைக்கிறார். ஆனால் எடப்பாடியார் முன்வைத்திருப்பது 2.25 கோடி மகளிருக்கானது. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மகளிர் வங்கி கணக்கில் திடீரென ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு காலையிலேயே ஒரு பெரிய அதிரடி நடந்திருக்கிறது. தமிழக அரசு சார்பில் மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய 1.3 கோடி மகளிரது வங்கி கணக்கில் ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு இன்னைக்கு காலையில ஒரு 1.25 கோடி பேருக்கு 5000 ரூபாய் கிடைச்சாச்சு. இந்த 5000 ரூபாய்க்குள்ள எப்படி என்ன கணக்கு அப்படின்னா, ஏப்ரல் மாசம் வரைக்கும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த 3 மாசத்துக்கான மகளிர் உரிமை தொகை தலா 1000 ரூபாய் அப்படின்னா மொத்தம் 3000 ரூபாய். அந்த 3000 மொத்தமா கொடுத்துடுறாங்க. அதாவது ஏப்ரல் வரைக்கும் உண்டான தொகையை மொத்தம். அப்புறம் இந்த 3000 போக கோடைகால சிறப்பு நிதி அப்படிங்கிற பேர்ல ஒரு 2000. சோ மொத்தமா சேர்த்து 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணியாச்சு. அதுவும் இன்னைக்கு காலையில. இன்னைக்கு தான் சர்வ ஏகாதசி. ஸோ ஒரு ரொம்ப நல்ல நாளா பார்த்து ஸ்டாலின் 5000 ரூபாயை அத்தனை பேருக்கு கிரெடிட் பண்ணியிருக்கிறார். அவருடைய மறைமுகமான சென்டிமெண்ட்ஸுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இப்போ இதுல ஒரு விஷயம் இருக்கு, திடீர்னு எதுக்கு இப்படி அதிரடியா பண்ணணும், என்ன ஆச்சு? உண்மையில இந்த நடவடிக்கை திமுகவுடைய விரக்தியை காட்டுகிறது. தாங்கள் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை சரி கட்டுவதற்கான கடைசி கட்ட முயற்சியாக இதை பார்க்க வேண்டும். கொடுக்கணும்னு நினைச்சா ஏற்கனவே கொடுத்திருக்கலாம். கரெக்டா எலெக்ஷன் டயத்துல, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கிறப்போ திடீர்னு 5000 கிரெடிட் பண்றாங்க. இதுல வெளி தோற்றத்துக்கு எப்படி இருக்கும்னா, ஏதோ 5000 தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த 5000ல 3000 என்பது மகளிருக்கு ரெகுலரா கிடைக்கக்கூடிய தொகை. அடுத்த 3 மாசத்துக்கு தர வேண்டிய தொகையை மொத்தமா கொடுத்துடுறாங்க. மீதி 2000 தான் அடிஷனலா கொடுத்திருக்கிறது. இது தவிர்த்து ஒரு பிராமிஸ், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகையாக இருக்கிற 1000 2000 ஆக்குவோம் அப்படின்னு ஒரு பிராமிஸ். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் சொன்னா அப்படின்னா இது டோட்டலா இது அத்தனைக்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன் எடப்பாடி எஃபெக்ட். அதாவது திடீரென மகளிர் உரிமை தொகை பெறக்கூடிய அத்தனை பேர் கணக்கிலும் இன்று காலை ரூபாய் 5000 வரவு வைக்கப்பட்டதற்கு முழு முதல் காரணம் எடப்பாடி எஃபெக்ட். ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் ஜனவரி மாசம் 17ஆம் தேதி நினைக்கிறேன், அன்னைக்கு மிக முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். ஒரு 5 வாக்குறுதி. அதுல குலவிளக்கு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு ரூபாய் 2000 தரப்படும் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அதுல கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். குலவிளக்கு திட்டத்தின் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்ப தலைவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். டிஎம்கே மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் எடப்பாடியார் கொடுக்க போவதாக அறிவித்திருக்கிற குலவிளக்கு திட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எடப்பாடியார் திட்டத்தின்படி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்குமே ரூபாய் 2000 கிடைக்கும். ஆனால் மகளிர் உரிமை தொகை அவங்க எப்படி செயல்படுத்தினாங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு பாராமீட்டர்ஸ் வச்சு இந்த பாராமீட்டர்ஸுக்குள்ள தகுதி பெற்றிருக்கிற மகளிருக்கு மட்டும்தான் கொடுப்போம். அதனால்தான் ஏராளமான லட்ச மகளிர்கள் எங்க பேரு விடுபட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குழப்பம் எதுக்குமே எடப்பாடியார் அனௌன்ஸ்மெண்ட்ல இடமே கிடையாது. நீங்க ரேஷன் கார்டு ஹோல்டர்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை, அதாவது குலவிளக்கு திட்டத்தின் கீழே ரூபாய் 2000 உறுதி. அதிமுக ஆட்சிக்கு வந்தது அமல் செய்யப்படும்.
தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 2.25 கோடி ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் இருக்கிறார். அதே நேரத்துல ஸ்டாலின் சொல்லி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகையை ஏற்கனவே பெற்றுக்கொண்டு இருக்கிற 1.3 crores மகளிருக்கானது மட்டும். சோ ஸ்டாலின் 1.25 கோடி மகளிருக்கான திட்டத்தை முன்வைக்கிறார். ஆனால் எடப்பாடியார் முன்வைத்திருப்பது 2.25 கோடி மகளிருக்கானது. இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலா இந்த வித்தியாசத்தை அதிமுகவினர், என்டிஏவை சேர்ந்தவர்கள், மக்கள் அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படி அவர் அனௌன்ஸ் பண்ணதும் அவங்க விலவலத்து போனாங்க. இப்ப இதுக்கு மாற்று ஏதாவது செய்தாக வேண்டும். இதுக்கு ஆன்டிடோட்டா என்ன, இதுக்கு ஒரு விஷமுறிவு மாதிரி ஏதாவது இருக்கணும்ல. இப்ப இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ரூபாய் 2000 மகளிர் உரிமை தொகையாக தரப்படும். ஆக்சுவலா இவர் கொடுப்பேன்னு சொல்றதுக்கு முன்னாலே எடப்பாடியார் சொல்லியாச்சு. இப்ப எடப்பாடியார் ஏற்கனவே எவ்வளவு தொகையை சொல்லி இருக்கிறாரோ அதைத்தான் ஸ்டாலினும் சொல்லி இருக்கிறார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 2000 வழங்கப்படும். உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எடப்பாடியார் முந்திக் கொண்டு விட்டார், ஸ்டாலின் பிந்தி இருக்கிறார். அதாவது இதுல இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். இப்போ 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த 5000 ரூபாய் கிரெடிட் பண்றதுக்கு முன்னால கொஞ்சம் பழைய சம்பவங்களை ரீகால் பண்ணுவோம். இப்போ அண்மையில பீகார்ல எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது. அப்ப தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணி, அந்த ஸ்கீமினுடைய ஒரு பகுதியாக மாநிலத்தில் இருக்கிற மகளிருக்கெல்லாம் 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ணாங்க. இந்த 10,000 ரூபாய் கிரெடிட் பண்ணப்போ திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் அத்தனையும் இது மக்களுக்கு பச்சையாக தரப்படுகிற லஞ்சம், இது அதிகாரபூர்வமாக தரப்படுகிற லஞ்சம், தேர்தலுக்கு முன்னால எதுக்காக 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓட்டு போட சொல்லி லஞ்சமா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி 5 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. தேர்தலுக்கு என்ன வாக்குறுதி சொன்னாங்க? மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக 10,000 ரூபாய். தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். அப்ப ஜனநாயகம் வீழ்ந்து போகிறதா? தமிழ்நாடு வேற, பீகார் வேற. தமிழ்நாட்டிலாம் இங்கெல்லாம் பாச்சா பலிக்காது. அதோடு மட்டுமல்ல, இந்திய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் இதே கேள்வியை எழுப்பினார்கள். இப்ப நிதிஷ்குமார் கொடுத்திருக்கிற 10,000 லஞ்சம் அப்படின்னா, இப்ப ஸ்டாலின் கொடுத்திருக்கிற 5,000க்கு பெயர் என்ன? இப்ப இத கண்டிச்சு இத விமர்சனம் பண்ணி பேசுவதற்கு அந்த ஊடகவியலாளர்கள் தயாராக இருப்பார்களா? சரி, இனிமேல் இத மையமா வச்சு தமிழ்நாடு தொலைக்காட்சிகள்ல விவாதம் நடக்கும். இந்த விவாதத்தை என்ன லைன்ல எடுத்துட்டு போவாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப ஸ்டாலின் 5,000 ரூபாய் கொடுத்ததை கண்டிச்சு அங்க என்டிஏ சார்பில், பிஜேபி சார்பில், ஏடிஎம்கே சார்பில் யாரோ பேசினார். அவங்க அத்தனை பேரும் இனி நிதிஷ்குமாரை கையில் எடுப்பாங்க. இவர் 5,000 தானங்க கொடுத்தாரு, உங்க நிதிஷ்குமார் 10,000 கொடுத்தாரு, அப்ப சும்மா இருந்தீங்க. அந்த 10,000 சரி என்றால் இந்த 5,000 சரிதானே அப்படின்னு கேட்கலாம். இதற்கு வாய்ப்பு. சரி, இப்போ நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5,000 ஒர்க் அவுட் ஆகுமா, இது ஏதாவது பலனை தருமா? இதுதான் என்னைக்குமேங்க அரசியல்ல செயலிலும் சரி சொல்லிலும் சரி முந்தி கொள்ள வேண்டும். என்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் கிளிக் ஆகும். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா பிந்தி சொன்னீங்கன்னா அதுக்கு இஃபெக்டே இருக்காது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தி கொண்டு விட்டார். இது போன்ற அனௌன்ஸ்மெண்ட்ஸை அவர் முன்னாலேயே சொல்லிட்டார். இப்போ நமக்கு புரியுது அவர் ஏன் அடிச்சு புரண்டு ஜனவரி 17ஆம் தேதியே சொன்னார் அப்படிங்கிறதுக்கான அந்த கேள்விக்கான விடை இப்போது தெரிகிறது. இவங்க இந்த விதமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு லேசுப்பட்டவர்ல, அவரும் 4.5 வருஷமா சிஎம்மா இருந்திருக்கிறார். உளவுத்துறையிலும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவருக்கு ஆதரவான 4 பேர் இருப்பாங்கல்ல, எங்க இருந்தா தகவல் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா திடீர்னு அவர் ஜனவரி மிடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால 2வது கட்ட வாக்குறுதிகள், இதெல்லாம் அவர் கொடுக்கிறார். எலெக்ஷன் மேனிபெஸ்டோன்னு ஒண்ணு அபிஷியலா வெளியிடுறதுக்கு முன்னாலே அவர் கொடுக்கிறார். அவர் தன்னுடைய முதல் கட்ட வாக்குறுதி தொகுப்புல முதல் வாக்குறுதியா கொடுத்தது குலவிளக்கு திட்டத்தின் கீழே 2000 தருவோம் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு ஸ்டாலின் அதைத்தான் சொல்றாரு. சோ ஸ்டாலின் 2000 ரூபாய் கொடுக்க இருக்கிறார் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்திக் கொண்டிருக்கிறார். எப்போது அரசியல்ல முந்திக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு தான் கிரெடிட் கிடைக்கும். அதுக்கு நல்ல உதாரணம் பீகார்ல இருந்து சொல்றேன். பீகார்ல 10,000 ரூபாய் நிதிஷ்குமார் அனௌன்ஸ் பண்ணார்ல, அதுக்கப்புறம் போட்டிக்கு தேஜஸ்வி அது 30,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். நாங்க ஆட்சிக்கு வந்தா 30,000 தருவோம். எடுபடாது. நீங்க 30,000 சொன்னதுக்காக அவங்க ஒண்ணு அப்படியே ஈல்டாகல. இப்போ அதே போலத்தான் என்ன செய்வோம் அப்படிங்கிற தொடர்பா எடப்பாடியார் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சுட்டார். இவங்க ரொம்ப லேட்டா பண்றாங்க. அதனால ஒரு பெரிய அளவுல பிரம்மாண்டமான அளவுல
ஒரு பெரிய ஈல்டு டிஎம்கேக்கு கிடைக்காது. பட் அதே நேரத்தில் இந்த 5000 ரூபாய் அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க முடியாது. இது டிஎம்கே லூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகளிர் வாக்கு வங்கியில ஒரு அளவுக்கு திரும்ப அந்த வாக்குகளை டிஎம்கே நோக்கி திரும்பும். ஒரு எஃபெக்ட் இருக்கும், ஒண்ணுமே இருக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியம். இப்ப டிஎம்கே என்னுடைய பார்வையில இது என்னவா இருக்கும் அப்படின்னா, 5000 ரூபாய் தலைவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. சோ சப்ஜாடா தமிழ்நாட்டில் இருக்கிற லேடிஸ் ஓட்டு எல்லாம் நமக்கு தான், இந்த முடிவுக்கு டிஎம்கே வந்துருவாங்க. முன்ன காட்டிலும் லேடிஸ் ஓட்டு கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறதுக்கு இடம் உண்டு. அப்படி நம்புறதுக்கான வாய்ப்பை இந்த 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணது அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜ் என்னன்னு பார்க்கணும். அவங்க எதுக்காக இதை செஞ்சிருப்பாங்கன்னு பார்க்கணும். இப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா கூடுதலா, முன்னை காட்டிலும் கூடுதலா ஒரு 2% 3% ஓட்டு தங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா காங்கிரஸ் தனக்கு தேவையில்லை அப்படிங்கிற முடிவை நோக்கி டிஎம்கே நகரும். சோ 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணிட்டோம், மகளிர் ஓட்டு பெருமளவு நமக்கு வந்துடும். அப்படிங்கிறப்போ இனிமேல் எதுக்கு காங்கிரஸ் தேவையில்லை என்கிற முடிவை டிஎம்கே எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதையும் தாண்டி காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணியில் இணையணும்னு ஆசைப்பட்டால் திமுக என்ன கொடுக்கிறதோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப கரெக்டா காங்கிரசுக்கு செக் வைத்து இருக்கிறது திமுக. பாருங்க அரசியல்ங்கிறது எப்படி இருக்கு, ரொம்ப மேம்போக்கா பார்த்தால் ஒரு சமூக நல திட்டம் போல தெரியுது. ஒரு 5000 ரூபாய் லேடிஸுக்கு கிரெடிட் பண்ணிட்டாங்க, இவ்வளவுதான் தெரியுது. ஆனால் அதனுடைய பொலிட்டிக்கல் கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்குன்னா, அது காங்கிரசுக்கு செக்காக மாறுகிறது. இதுக்கு பேர் தாங்க கேம் பிளான் பேர். இப்போ இத அதிமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்ள போகிறது? அதிமுக கூட்டணி எப்படி எதிர்கொள்ளணும்னா, ஏற்கனவே சொல்லி இருக்கக்கூடிய தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை மக்கள் அத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பெரிய அளவுல பரப்புரை செய்யணும். இப்ப டிஎம்கேக்கு ஆதரவா ஊடக பலம் ரொம்ப அதிகமா இருக்கு, அவங்களுடைய ஊடகங்களுடைய சத்தம் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப அதை ஓவர் கம் பண்ணி அத்தனை பேர் காதலையும் எடப்பாடியார் கொடுத்திருக்கிற ப்ராமிசஸ கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கிறத பீட் பண்ணக்கூடிய விதத்துல புதிய ஏதேனும் அனௌன்ஸ்மெண்ட்டை இம்மிடியேட்டா கொடுக்க முடியுமா, இல்லாட்டி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலயா சேர்க்க முடியுமா அப்படிங்கறத பத்தி தீவிரமாக யோசிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆலோசனை இருக்கு. இப்ப மகளிர் ஓட்டை கரெக்ட் பண்றதுக்கு டிஎம்கே இப்படி ஒரு முயற்சி எடுத்தால், திமுக அரசுக்கு எதிரான கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருக்கக்கூடிய விவசாயிகளை தன் பக்கம் இழுப்பதற்கு அதிமுக முயற்சி செய்ய வேண்டும். சோ ஒரு பக்கம் டிஎம்கேக்கு மகளிர் ஓட்டு அதிகரிச்சதுன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு விவசாயிகள் ஓட்டை தன் பக்கம் அதிகரிக்க செய்ய வேண்டும் அதிமுக. இதுதான் இப்ப இருக்கக்கூடிய, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலா இருக்கக்கூடிய ஒரே வழி. இந்த 5000 ரூபாய் கிரெடிட் பண்ணதை ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, பொலிட்டிக்கல் வேல்யூ இருக்கு. அது 1% 1% 2% அளவுக்கான வாக்குகளை இப்படி அப்படி மாற்றும். அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். இதுல இன்னொன்னு இருக்கு, ஏடிஎம்கே திரும்ப நினைவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆட்சிக்கு 3வது ஆண்டு காலத்தில் தான் மகளிர் உரிமை தொகையே வந்தது. முதல் 2 ஆண்டு காலம் மகளிர் உரிமை தொகை அமல்படுத்தவில்லை. அப்படின்னா முதல்ல அவங்க வந்த தொடக்கத்திலிருந்தே மகளிர் உரிமை தொகையை கொடுத்திருந்தால் மாசத்துக்கு 1000 வீதம் 2 ஆண்டுகளுக்கு டோட்டலா 24,000 தந்திருக்கும். சோ அது 24,000 பாக்கி இருக்கு, அது எங்கேன்னு திரும்ப ஞாபகப்படுத்தும். இப்ப 5000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, ஆனா ஏற்கனவே கொடுக்க வேண்டிய 24,000 பாக்கி இருக்கு, அது எப்ப தரப்போறீங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அதாவது ஒரு தொகையை கொடுத்தாலும் அது கொடுத்தது போன்ற உணர்வை இல்லாமல் ஆக்க வேண்டும். அதுதான் ராஜதந்திரம். இப்ப எடப்பாடியார் ஆட்சியில இருந்தப்போ 2500 பொங்கல் தொகுப்பா கொடுத்தார். அப்போ ஸ்டாலின் ஒன்னே சொன்னார், 5000 கொடுத்திருக்க வேண்டும், ஏன் குறைத்து கொடுத்தீர்கள், ஏதோ இவர் தூக்கி கொடுக்கிறோமா, 5000 ஏன் கொடுக்கல அப்படின்னு அவர் கேட்டார். சோ கொடுக்கிற இடத்துல ஸ்டாலின் இல்ல, ஆனா கொடுத்ததை நீங்க சிறுமைப்படுத்திட முடியும். 5000 கொடுத்திருக்க வேண்டும், ஆனால் 2500 கொடுத்து விட்டீர்களே அப்படின்னு இவ்வளவு சொன்ன ஸ்டாலின் அவர் ஆட்சி காலத்துல யாருக்கு 5000 எப்போதுமே பொங்கல் தொகுப்பு மத்ததை கொடுத்ததே கிடையாது. இப்போ அவர் கொடுத்திருக்கிற கூடிய இந்த 5000த்திலையும் 3000 மகளிர் உரிமை தொகை, ஏப்ரல் வரைக்குமான மகளிர் உரிமை தொகை, 2000 கோடைகால சிறப்பு நிதி, டோட்டல் தான் 5000. ஆனா மேம்போக்கா பார்த்தா ஏதோ 5000 அவர் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும். சோ இதுதாங்க டிஎம்கே ஜிம்மிக்ஸ். உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, ஆனா ஒரு தோற்றத்தை வெற்றிகரமா உருவாக்குவாங்க. நான் ஒண்ணு முன்னால கேள்விப்பட்டேன், என்னன்னா
கலைஞர் இருந்தப்போ, ரொம்ப முன்னால கலைஞர் இருந்தப்போ மேட்டூர் அணைக்கு காவிரி நீர் வருகிறது. மேட்டூர் அணையில அந்த காவிரி நீரை திறந்து விடுறாங்க. அது என்னன்னா செப்டம்பர் மாதத்திலிருந்து திறந்து விடுறதா இருந்தது. செப்டம்பர் 1 ஏதோ ஒண்ணு. ஆனால் விவசாயிகள் கோரிக்கைக்கு இணங்க ஒரு 2 நாள் முன்னதாக ஆகஸ்ட் 30 அதை திறந்து விட்டாங்க. அந்த திறந்து விடக்கூடிய அந்த நிகழ்வு அந்த இடத்துல கலைஞரும் இருக்கிறார், துரைமுருகனும் இருக்கிறார். அப்போ துரைமுருகன் சொன்னாராம், விவசாயிகளுடைய வேண்டுகோளை ஏற்று செப்டம்பர் 1 திறந்து விட வேண்டிய தண்ணீரை 2 நாட்கள் முன்னதாகவே எங்கள் அரசு ஆகஸ்ட் 30 திறந்து விட்டு இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். கடைசியா நிறைவுரை கலைஞர் சொன்னாராம், துரைமுருகன் இந்த கழகத்துல இத்தனை காலம் இருந்தும் இன்னும் எப்படி சொல்லுவது என்பதுல முழுமையான பயிற்சி அடையவில்லை. செப்டம்பர் 1 திறந்து விட வேண்டிய தண்ணீரை ஆகஸ்ட் 30 ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக திறந்து விட்டு இருக்கிறோம் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆக்சுவலா அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீரை நாங்கள் ஆகஸ்ட் மாதமே தந்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு கலைஞர் திருத்தினாராம். இதுதாங்க டிஎம்கே உடைய அந்த ஜிம்மிக்ஸ். இந்த விஷயத்துல டிஎம்கே அடிச்சுக்க முடியாது, ஒண்ணுமே இருக்காது. ஆனா எல்லாமே அவர்கள் செய்தது போல சொல்லுவார். அடுத்தவன் செஞ்சதுக்கெல்லாம் கூசாமல் ஒரு கிரெடிட் எடுத்துப்பாங்க. இப்ப அதே போலத்தான் 5000 பாருங்க, இனி எல்லா இடத்துலயும் 5000 தான் ஒலிக்கும். உண்மையில அந்த 5000 கிடையாது, 3000 ஏற்கனவே மகளிருக்கு கொடுக்க வேண்டிய தொகை. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை, அதை மொத்தமா ஒரு பேக்கேஜ் 2000 தான் இவர் கூடுதலா கொடுத்திருக்கிறது. ஆனா சொல்ல போறது 5000. எப்படி? அதாவது டிஎம்கேயோட கொள்கை வேறுபாடு, கருத்து வேறுபாடு எல்லாம் நமக்கு உண்டு. ஆனா அவங்கள்ட்ட சில விஷயங்கள் நாமும் கத்துக்கணும். எப்படி பிரசன்ட் பண்ணணும், எப்படி சொல்லணுங்கிறத நம்ம கத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாடு அரசியலுக்கு அதுவும் தேவை. ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா கேட்க மாட்டாங்க. அதாவது ஸ்டாலின் அடி எள்ளி இந்த இலவசத்தை இப்படி தரக்கூடிய இந்த சூழ்நிலையில எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது ஆந்திரத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் இந்த தடவை படுதோல்வி அடைந்தார். அப்படி படுதோல்வி அடைஞ்சிட்டு அவர் பிரஸ் மீட்ல பேசுறப்போ ஒரு விஷயத்த சொன்னார். நான் அள்ளி அள்ளி இலவசம் தந்தேன், குறிப்பா மகளிருக்குல என்ன பண்ணேன், எவ்வளவு அள்ளி தந்திருக்கேன், இப்ப அந்த ஓட்டல எங்க போச்சு, அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அவர் கேட்டார். இதுல இருந்து ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜ் எல்லோருக்கும் உண்டு. நீங்க என்ன அள்ளி தந்தாலும் சரி, எவ்வளவு வாரி வாரி கொடுத்தாலும் சரி, உங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தால் மட்டுமே வாங்கியவர்கள் திரும்ப உங்களுக்கு வாக்களிப்பார்கள். ஆட்சியை மோசமா நடத்திட்டு திடீர்னு அள்ளி கொடுத்து ஓட்ட வாங்கலாம்னு நினைச்சால், அப்படி நினைக்கிறவங்க மக்களை முட்டாளாக கருதுகிறார்கள் என்று பொருள். இந்த விஷயத்துல ஆந்திரம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை எல்லா அரசியல்வாதிகளுக்கும் தந்திருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி மூலமாக. சோ பாப்போம் இந்த 5000 எப்படி ஒர்க் அவுட் ஆகுது. இதை அடிச்சு தூக்குறதுக்கு எதிர்த்தரப்புல என்ன செய்ய போறாங்க, எல்லாவற்றையும் பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக காங்கிரஸ் மோதல் ஓயவில்லையே. 2 தரப்புலையும் மாறி மாறி இன்னமும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இத்தனைக்கு 22 தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு திமுக தரப்புல சொல்லப்பட்டாச்சு. ஓரளவு டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி அமைந்து விடும், 2 பேரும் இணக்கப்போக்குக்கு வந்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு கூறப்படுகிற சூழ்நிலையில இப்போ மாணிக்கம் தாக்கூர் ஒரு எக்ஸ்பதிவு வெளியிட்டு இருந்தார். அவர் ரொம்ப நேரடியா ஸ்டாலினுக்கு எதிர்வினை ஆற்றி இருந்தார். இப்ப இந்தியா டுடே நடத்தின ரவுண்ட் டேபிள் தமிழ்நாட்டுல ஸ்டாலின் இன்டர்வியூ எடுக்கிறப்போ அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்ப ஸ்டாலின் சொல்லுகிறார், ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்துக்கு ஒத்து வராது, வேண்டுமென்றே இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு சிலர் சதி செய்கிறார்கள், அவங்க இதை ஒரு பிரச்சனை ஆக்கினாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். வேண்டுமென்றே சிலர் சதி செய்தார்கள் அப்படின்னு. Will you share power? அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கிளப்பி விடுற பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுமா அப்படிங்கிறத ஏற்படுத்துற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அது வேற ஒண்ணும் இல்லை. So how do you இப்போ மாணிக்கம் தாக்கூர் என்ன பதிவிட்டு இருந்தார்னா, மக்களுக்கு சேவை செய்வதில் பங்கு கேட்டால் அதற்கு பெயர் சதியா அப்படின்னு அவர் கேட்டு இருக்கிறார். எனக்கு தெரிய நேரடியா திமுக தலைமைக்கு எதிராக காங்கிரஸ் எம்பி ஒருவரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பதிவு இதுதான். இதுக்கு முன்னால வரைக்கும் பொதுப்படையா டிஎம்கே விமர்சனம் பண்ணி பல எக்ஸ்பதிவை பார்த்திருக்கோம். ஆனால் ஸ்டாலின் பேசினதுக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு எதிராக இப்படி ஒரு எக்ஸ்பதிவு வந்திருக்கிறது. இந்த விதமா ஸ்டாலினை இரிட்டேட் பண்ணினால் அது தொகுதி பங்கீட்டுல எக்கோவாகும் அப்படிங்கிறது
தெரிஞ்ச நிலையில ரொம்ப துணிச்சலாக மாணிக்கம் தாக்கூர் இவ்விதம் பதிவிட்டு இருந்தார். பட் அதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜஸ்ட் ஒரு 2 days பேக் மதுரையில பேசின ராஜகண்ணப்பன், அமைச்சர் ராஜகண்ணப்பன், அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கூட்டணியை நம்பி திமுக இல்ல, காங்கிரஸ் வந்தா வரட்டும் இல்லைன்னா போகட்டும், அவங்கள நம்பி அரசியல் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒரு காங்கிரஸ் கட்சியில் என்னன்னா சீட்டு வாங்குறதுக்குன்னு கட்சி எடுத்துருக்கு, அது என்ன பிரயோஜனம்? நம்முடைய காங்கிரஸ் கட்சி கூட்டணியை பற்றி முதல்வர் பேசிக்கொள்வார், அவருடைய வந்தா வரட்டும் வரலன்னா போட்டோம், அதை பத்தி நம்ம யாரும் கூட்டணியை நம்பி கட்சிகள் நம்பிலாம் நம்ம அரசியல் நடத்த முடியாது, அது இஷ்டம், அது முதல்வருடைய இஷ்டம். இந்த மாதிரி அவர் பேசினது பெரிய அளவுல வைரல் ஆயிருக்கு. இதுக்கு மத்தியில தான் இப்ப இன்றைக்கு திடீர்னு 5000 ரூபாயை ஒரு 1.25 கோடி மகளிருக்கு கிரெடிட் பண்ணி இருக்கிறார் மு.க. ஸ்டாலின். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காங்கிரஸுக்கு வச்சிருக்கிற ஒரு செக். நீங்க வரலனாலும் எங்களுக்கு ஓட்டு வரும், உங்களை நம்பி இல்லேன்னு அர்த்தம். அதனால இப்ப தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிற நிலையில மீண்டும் காங்கிரசுக்கும் டிஎம்கேக்கும் இடையில் விரிசல் தொடங்கி இருக்கிறது. காங்கிரசினுடைய இடம் என்ன என்பதை உணர்த்துகிற அந்த டைரக்ஷனில் திமுக தலைமை சென்று கொண்டிருக்கிறது. ராஜ்யசபா எம்பி ஆகிறாரா சபரீசன்? சபரீசன் திமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆவார் என்கிற தகவல் இப்போது கசிய தொடங்கி இருக்கிறது. அப்படி ஆனால் நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இப்போ வரைக்கும் அவர் பிஹைண்ட் த ஸ்கிரீன் கம்ப்ளீட்டா டிஎம்கே அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். 2021 தேர்தல் தொடங்கி அந்த தேர்தலுக்கு திமுகவுடைய அட்வைசரா பிரசாந்த் கிஷோரை பிக்ஸ் பண்ணதுல தொடங்கி இப்போ வரைக்கும் மொத்த திமுகவையும் சபரீசன் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் தான் ஒரு மிகப்பெரிய பவர் சென்டர் என்று அந்த கட்சியினராலேயே அறியப்படுகிறார். அவர் இப்ப அந்த முதல் குடும்பத்துக்கு மட்டும் மாப்பிள்ளையா இல்லாம கட்சிக்காரங்க அத்தனை பேருக்குமே மாப்பிள்ளையாக இருக்கிறார். நான் இப்ப ரீசெண்டா டெல்லிக்கு போயிருந்தேன். அப்போ அங்க இருக்கிற எம்பிஸ் ஒரு சில பேர் அவங்களாம் நமக்கு தெரிஞ்சவங்க பேசுறப்போ மாப்பிள்ள வந்திருக்காரு, எல்லா எம்பிஸுமே மாப்பிள்ள வந்திருக்காருங்கிறாங்க. என்னடா இது, அத்தனை எம்பிக்களுடைய மாப்பிள்ளைங்க ஏன் ஒரே நாள்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு, யாருங்க மாப்பிள்ளை, யார சொல்றீங்க அப்படின்னா சபரீசனை சொன்னாங்க. சோ திமுகவினர் அத்தனை பேருக்கும் அவர் செல்லமான மாப்பிள்ளை இன்னைக்கு. எனவே நேற்றைக்கு வரைக்கும் சூத்திரதாரியாக திரைக்கு பின்னால் இயங்கிய சபரீசன் இனி எல்லோருக்கும் முன்னால் வெளிப்படையாக ஒரு அரசியல்வாதியாகவே இயங்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கலாம். அவர் டெல்லியில இருக்கிறது தனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஸ்டாலின் கருதுவதற்கும் இடம் உண்டு. எனவே இன்னைக்கு வரைக்கும் இந்த விஷயம், அதாவது சபரீசன் ராஜ்யசபா எம்பி ஆகிறார் அப்படிங்கிற விஷயம் ஒரு யூகமான செய்தி, ஓரளவுக்கு வதந்தி என்றாலும் கூட இது உண்மையாக கூடிய வதந்தி அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.